நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆபிரகாமுடைய இருதயத்தை தேவன் உண்மையுள்ளதாக கண்டு கிர்காசுடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீ நீதி உள்ளவர் மட்டுமல்ல, உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமே. ஆபிரகாம் அழைத்த தேவனுக்கு அவர் உண்மையுள்ளதாக இருந்தது போலவே அவர் அழைத்த கர்த்தரும் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராக இருந்து அந்த கானான் தேசத்தை கர்த்தர் அந்த சந்ததிக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சோ ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்துச்சா? உண்மையா இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த உண்மையாக இருந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்துட்டு ஒரு வீட்டை அல்ல, ஒரு காரை அல்ல, ஒரு தேசத்தையே வாக்கு பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு சென்னையில் ஒரு கிரவுண்டு வாங்கினாலே கோடி ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு கிரவுண்ட் லேண்ட் வாங்கினா எத்தனையோ லட்சங்கள் கோடிகள் போகிறது. ஒரு தேசத்தை பட்டா போட்டு விற்றா எத்தனை கோடி வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டையே பட்டா போட்டு விற்றா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது எங்கேயோ போகல, அது மதிப்பு. ஆண்டு பாருங்க, உண்மையில இருதயத்தை உண்மையாக இருக்கிற ஸ்தோத்திரம் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், இந்த கானான் தேசத்தையே உனக்கு கொடுக்குறேன்ப்பா. ஹல்லேலூயா. உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தேசத்தை கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுத்தா எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். காரணம், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரகசியம் என்ன, சத்தியம் என்ன? அவன் உண்மையுள்ளதாக இருந்தான். அவனுடைய இருதயத்திலே அவன் உண்மையாக இருந்தான். அழைத்த தேவனுக்கு தரிசனமாகி அப்போஸ்தலர் 7:2 தனக்கு தரிசனமாகி தான் அழைத்த தேவனுக்கு ஒவ்வொரு முறையும் அவன் தரிசனமாகிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டு தரிசனத்தை கண்டு அதை கீழ்ப்படிந்து அவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போஸ்தலர் 7:2. ஹல்லேலூயா. மகிமை. தேவனுக்கு தரிசனமாகிற பொழுது ஒவ்வொரு தரிசனமாய் கர்த்தர் பேசின அத்தனை சத்தியத்துக்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். கர்த்தர் உண்மையுள்ளவனாக இருந்து இந்த தேசத்தையே சுதந்திரிக்கிற பாக்கியத்தை இந்த ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தேசத்தை சுதந்திரிப்பதுக்கு, இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்கள் சுதந்திரிக்க நீங்கள் காத்திருப்பீங்கன்னு சொன்னால் உண்மையாக இருங்க. ஆபிரகாம் போல உண்மையாக இருங்க. எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமோ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு கிருபையாக தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சவுல்ரான் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போகிறாள். சவுல் ராஜா, இந்த யூதாஸு, சிம்சோனு, பைபிள் ஸ்லாட்லாம் பாருங்கள், ஷார்ட்கட்டில் போயிட்டு மேலே வரன்னு நினைக்கிறான். அப்படி அல்ல, சத்தியத்தின்படி வாழ்ந்து உண்மையாக இருந்தால் தேவன் நம்ம உயர்த்து மேலே கொண்டு வருவான். அப்சலோம் அதுவும் எவ்வளோ ஷார்ட்கட்டில் ராஜாவும் நினைச்சாங்க. அதனால தட்டி போட்டார். சும்மா அப்படி தட்டி போட்டார்ல அவங்க. அது நானும் ராஜாவேன் அப்படின்னா ஆட தட்டி போட்டார். ஸ்தோத்திரம். அப்சலோம் நானும் ராஜாவே அப்படின்னா ஆட தட்டி போட்டார். சாலமோன் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ மேலே வருவதுக்கு ரகசியம் என்ன, சத்தியம் என்ன? உண்மை. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கை நிலைகளுக்குள்ளே உண்மையாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா, உண்மையாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆபிரகாம் இருதயத்தை கர்த்தர் உண்மையுள்ளது என்று கண்டீரப்பா. பூமிக்கு ஒரு தேசத்தையே கர்த்தர் வாக்கு பண்ணிடு. அந்த பூமிக்கு ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் போல எங்கள் இருதயங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கை எல்லைகளிலே ஆபிரகாம் நாங்கள் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுக்கிறோமப்பா, உண்மையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் மேலே இறங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகங்கள் மேலே இறங்கட்டும். அந்த உண்மையின் அபிஷேகங்கள் ஒவ்வொரு மேலே இன்றைக்கு இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மீது அதிகாரிகள் வைப்பன் வாக்கு பண்ணி இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் கொஞ்சத்தில் உண்மையில்லாத இருக்கிறார்களோ அவள் அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை உயர்த்துவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். இயேசு மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.